Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீமியம் மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து பை இருக்குது, இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, இந்த டிமாண்ட்லேருந்து இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படி நீங்கள் பை பண்ணி செல் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து கெயின் ஆகும். ப்ராஃபிட் அப்போ தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், ஓனாக திங்க் பண்ணுங்கள், ஓனாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட எஸ்எம்சி அப்டேட்டட் கோர்ஸ் 2.0 நியூ கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அந்த டீட்டெயில் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டு கார்டில் வந்து அந்த வீடியோ பற்றின டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ நம்ம பெரிய லெவலில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோவோட டீட்டெயில் தான். ஓகேங்களா? இந்த எஸ்எம்சி கிளாஸோட டீட்டெயில் வந்து ஒரு வீடியோவாக பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி வந்து பார்த்துடலாம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக வந்து முடிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து எஸ்டர்டே லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகலாம், செல் ஆனால் இந்த டிமாண்ட் வரைக்கும் வரும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்ளைலேருந்து பிரேக் பண்ணிவிட்டு பை ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்த கொஞ்சம் தப்பாக ராங்காக மார்க் பண்ணியிருந்தேன். எப்படின்னா இது வந்து சப்ளை, பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் சப்ளை தான். ஸோ இது ரெண்டும் இப்படி மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி மார்க் பண்ணிட்டேன், இப்படி மார்க் பண்ணி ஷோ பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ கரெக்ஷன் பார்த்துக்குங்க. இப்படி மார்க் பண்ணணும், இது ரெண்டுமே சேர்த்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே மிட்டிகேட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். அது நான் அந்த என்ட்ரி எப்படி, அது வந்து டிபி வந்து ஹிட் ஆயிருக்கு. அந்த என்ட்ரி நான் எப்படி போயிருக்கேன் அப்படின்றத பற்றி லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க எப்பயுமே. ஏன்னா நம்மளோட சேனல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோ லிங்க் பண்ணி தான் வந்துட்டுருக்கும். எஸ்டர்டேவோட மூமெண்ட் இன்றைக்கி சொல்லுவோம், இன்றைக்கி சொல்ல போகிற மூமெண்ட்டை டுமாரோ எப்படி நடந்திருக்கு அப்படின்றது டுமாரோ சொல்லுவோம். அப்போது டுமாரோ நம்ம சொல்கிற கான்செப்ட்டு அதுக்கு டே ஆஃப்டர் டுமாரோ வந்து என்ன நடக்குது அப்படின்றத அப்படியே நம்ம செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போது என்னோடய சஜஷன், என்னோடய வீடியோ பார்க்க வரீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஒரு 2 வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த லைனோட நீங்கள் சிங்க் ஆகி வருவீங்க. ஸோ நம்ம யூடியூப்பில் நிறைய நாலேஜ் வந்து சும்மாவே நார்மலாகவே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம யூடியூப்போட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும், ஓப்பன் நாலேஜாக கொடுக்கணும், அவ்வளோதான். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வியூவர்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். வேறு எதுவுமே நான் காட்டுறது கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த என்ட்ரி நான் எப்படி போயிருக்கேன்றது லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வரணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்ளையில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வரணும், அப்படி இல்லைனா இந்த சப்ளை பிரேக் பண்ணி மேலே போகணும். எப்படி போனாலும் நம்ம ட்ரேட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம். அப்படியே ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ரீஃபண்ட்மெண்ட் வந்து இந்த ட்ரேடுக்கு, இந்த செட்டப்புக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து மார்க்கெட் கொடுக்கல. இதை வந்து ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுக்கக்கூடாது. இது டோட்டலி ஒரு ஃபேக் சப்ளை. ஸோ மார்க்கெட்டில் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் இப்போ இங்கே ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு, இங்கே ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு. இந்த எல்லா மூமெண்ட்டுக்குமே பிஹைண்ட் ஏதாவது ஒரு சினாரியோ இருக்கும். மீனிங்ஸ் எப்படின்னா ஒரு கேண்டில் ஒவ்வொரு கேண்டில் மூவ் ஆகிறதுக்கும் ஏதாவது ஒரு ரீசன் வந்து இருக்கும். ரீசன் இல்லாமல் எதுவுமே மூவ் ஆகுது. இந்த கேண்டில் மூவ் ஆகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா மக்கள் தான்.
ஸோ அந்தந்த மக்கள் இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணுறாங்க, அந்த மக்களை யார் ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கேண்டில்ஸோட மூவ்மெண்ட் இருக்கும். நார்மலாக ஒரு கேண்டிலை சும்மா பார்த்துட்டு இது ஒர்க் ஆகாது, இது ஒர்க் ஆகும் அப்படின்றத விட கேண்டிலை நம்ம ரீட் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? எஸ்எம்சியை வச்சு ரீட் பண்ண அந்த ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து டிமாண்ட் இருந்திருக்கு. நம்ம இந்த டிமாண்டில் எங்கேயுமே நம்ம பை சொல்லலை. நம்ம பை சொன்ன இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் மட்டும்தான். ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டிமாண்டில் நம்ம வந்து பை வந்து சொல்ல. அப்போ எதுக்கு இந்த டிமாண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றது வந்து பார்க்கலாமா? சரி, ஓகே. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டான். 4 ஹவர் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டான். நமக்கு வந்து ரீஃபைன்மெண்ட் இல்லை. நம்ம 15 மினிட்ஸில் தான் கன்ஃபர்மேஷன் பார்த்தாகணும். ரைட்டா? அப்போது நமக்கு மிட்டிகேஷன் எங்கே நடக்குது? இங்கே நடக்குது. அப்போது இதை நம்ம ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்னு எடுத்துக்கிட்டு இதை வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்சு, ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் சேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் சப்ளை இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல விக்கு இப்படி விட்டுருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல விக்கு விட்டுட்டு மார்க்கெட் வந்து நேராக போயிட்டு சப்ளை வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கான். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த இடத்துல விக்கு விட்டுட்டு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை பெண்டிங்கில் தான் இருந்திருக்கு. விக்கு விட்டுட்டு அப்புறமா மார்க்கெட் மேலே போய் இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்திருக்கான். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போது நீங்கள் இதை அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டு ஆமாம்மா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன திங்க் பண்ணணும்னா இது உண்மையாகவே மிட்டிகேட் ஆயிருக்கா, இல்லை மார்க்கெட் மிட்டிகேட்டுக்கு அப்புறமா சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத உங்களை நீங்களே கொஷின் பண்ணணும். நான் வந்து கிளாமராக காட்டிடுவேன் இதை. இப்போ இந்த இடத்துல பியூஸ் நடந்திருக்கு, இந்த இடத்துல சப்ளை இருக்குது, இதனால தான் மார்க்கெட் இப்படி போயிருக்கு அப்படின்றத நான் கிளாமராக காட்டினேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இம்ப்ரெஸ் ஆவீங்க. ஓ, இவர் நல்லா சொல்கிறாரு, சூப்பராக இருக்குது அப்படின்றது இம்ப்ரெஸ் ஆவீங்க. அதுதான் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது பண்ணக்கூடாது. நீங்கள் கேள்விகளை உருவாக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரே கேண்டல் தான், ஒரே கேண்டல் சோச்சும் பண்ணியிருக்கு, சப்ளையும் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அப்போது இது கரெக்டாக மிட்டிகேட் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை கண்டுபிடிச்சா தான் அடுத்த என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்காக நான் வேகமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஒர்க் இருக்குது, அதனால் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே. இந்த சோச் நடந்திருக்கு. சோச் ஃபஸ்ட் நடந்துச்சா இல்லை மிட்டிகேஷன் ஃபஸ்ட் நடந்துச்சா? அப்படியே சிம்பிளாக ஒரு டைம் ஃப்ரம் பின்னாடி போய் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு? ஃபஸ்ட்டு சப்ளை மிட்டிகேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சோச்சே நடந்திருக்கு. இந்த ஒரு மூமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி போடணுன்னா மிட்டிகேஷன் ஆன இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து போடுறேன். ரீடெஸ்ட் ஆன இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து போடுறேன். 15 மினிட்ஸ் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன், ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லைன். ஓகேங்களா? இந்த வெர்டிக்கல் லைனில் கேண்டில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு தான் சோச் வந்து பண்ணியிருக்கு. அப்போது ஆல்ரெடி நமக்கு சப்ளை வந்து கவர் ஆகிட்டு தான் சோச்சே வந்து பண்ணியிருக்கான். ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்ததுக்கப்புறம் நமக்கு எங்கேயுமே சப்ளை இல்லை. ஓகேங்களா? இருக்கிற ஒரே ஒரு சப்ளை இது மட்டும்தான். ஓகேங்களா? எகெயின் 4 ஹவருக்கு போகலாம். 4 ஹவரில் எதனால நமக்கு இந்த சப்ளை வந்து இவ்வளோ தூரம் விக்கு விட்டு மேலே போயிருக்கான் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கே ஒரு ஹை தெரியுதா? ஸோ மார்க் பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த மார்க்கிங் எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாத்தையுமே நான் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஸோ அதனால தான் மார்க்கிங் நான் எரேஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்காக தான் எரேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஓகே, இந்த ஹைன்றது வந்து நமக்கு ஆக்சுவலாக ஐடிஎம். இது வந்து ஒரு லிக்விடிட்டி. இதை ஹிட் பண்ணிட்டானா அடுத்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுப்பான். ஆனால் இந்த சப்ளைலேயே வந்து இவ்வளோ பெரிய விக்கு விட்டுருக்கான். அப்போது நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான். இந்த சப்ளை ஒர்க் ஆகுமா அப்படின்றது நமக்கு கொஞ்சம் டவுட். ஓகேங்களா? சரி, ஓகே. இவ்வளோ தூரம் மேலே விக்கு விட்டுருக்கான். அப்போது மார்க்கெட்டில் என்ன இருக்கும்? பை ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்குது. பை ஆர்டர் எங்கேருந்து வந்திருக்கு? 4 ஹவர் டிமாண்ட்லேருந்து வந்திருக்கு. 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குது? செல்லில் இருக்குது. 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் செல்லில் இருக்குது. அதே 4 ஹவர் டிமாண்டில் ஒரு நல்ல பை ஆர்டர் வந்து வந்திருக்கு. அப்போது 4 ஹவர் டிமாண்ட் இஸ் அ கவுண்டர். ஓகேங்களா? 4 ஹவர் டிமாண்ட் வந்து கவுண்டரில் இருக்குது. 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் செல்லில் இருக்குது.
அப்போது நம்ம செல் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் இங்கே செல் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிட்டு அப்புறம் வந்திருக்கான். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா சப்ளை பிரேக் ஆகலை. ஸோ இதை நம்ம பாசிபிளாக எடுத்துகிட்டு செல் வந்து ட்ரை பண்ணலாம். சரி, இப்போது 4 ஹவர் மெட்டிகேஷன், 15 மினிட்ஸ் நோ ரீஃபைன்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 15 மினிட்ஸில் நம்ம சப்ளைன்றது இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயுமே சப்ளை இல்லை. பாருங்கள், செக் பண்ணுங்கள், வேறு எங்கேயாவது இருக்கா? ஸோ தெர் இஸ் நோ சப்ளைஸ். ஓகேங்களா, சப்ளைவே இல்லை. அப்போது மார்க்கெட் எகைன் இந்த சப்ளைக்கு வரணும், செல் ஆகணும். சப்ளைக்கு வரணும், செல் ஆகணும். ஓகே, அப்போ இந்த சப்ளைக்கு வரணும்னா மார்க்கெட் பை ஆகணும், ரைட்டா? ஸோ அதனால தான் இந்த டிமாண்ட்ஸை நான் மார்க் பண்ணி பார்த்தேன். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, அப்போது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இது ஆக்சுவல் டிமாண்ட் கிடையாது. இந்த இடத்துல நான் விக்கை மட்டும் எடுத்திருக்கேன், ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த விக்கை வந்து நான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலே ஒரு ஆர்டர் பிளாக் கிடையாது. அப்படின்றப்போ இந்த விக் எடுக்கிறது தப்பு. ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட் எடுக்கலாம். இந்த டிமாண்டுக்கு கன்ஃபர்மேஷன் நம்ம பெண்டிங்கில் இருக்கான்றதை பார்க்கலாம். 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா கவுண்டருக்கு ஒர்க் ஆகலாம். ஓகேங்களா, கவுண்டருக்கு சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், ஏன்னா கவுண்டரில் அவ்வளோ பவர் தேவையில்லை. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இந்த சப்ளைவை ரீச் பண்ணுறதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக ஒரு டம்மியான ஒரு டிமாண்டை எடுத்து மேலே போயிட்டு அப்புறம் கீழே வரலாம். ஓகேங்களா, ஆனால் இந்த டம்மியான டிமாண்டில் மேனிப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எஸ்எல் அடிச்சுட்டு எப்படி போவான், இந்த மாதிரி இருக்கும். எல்லாம் பார்த்து தான் இந்த இடத்துல என்ட்ரி போகணும். அப்போது இந்த இடத்துல 5 மினிட்டில் டிமாண்டு. ஓகேங்களா, 5 மினிட்டில் டிமாண்டு, அதுக்கு கீழே எங்கேயுமே டிமாண்ட் இல்லை, ஒரே ஒரு டிமாண்டு, பக்காவான ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே தான் மெட்டிகேட் பண்ணியிருக்கான். 5 மினிட் டிமாண்ட், 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா. ஸோ பிரேக் நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரில் வேறு எங்கெல்லாம் டிமாண்ட்ஸ் இருக்குது, இங்கே டிமாண்ட் இருக்குது, தென் இங்கே டிமாண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்ட்லேயே இருக்கிற 2 டிமாண்டில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கான். ஸோ இந்த டிமாண்ட் இஸ் அ ஃப்ளிப்பு. இந்த டிமாண்டு தான் ரொம்ப பவராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஃப்ளிப் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டீட்டெயிலாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எனக்கு ஒரு ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 டேஸ் எனக்கு பண்ணணும். வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே கிடையாது எனக்கு 2 டேஸ். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வீக்லி அனலைஸ் இந்த வீக் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், வீக்லி அனலைசிஸ். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படினால டைம் முடிஞ்சிச்சுன்னா நான் வீக்லி அனலைசிஸ் வந்து நான் போடுறேன். ஓகே, அப்போது மார்க்கெட் வந்து கரெக்டாக தான் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஸோ அடுத்த கண்ட்ரோல் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது என்டையர்லி லிக்விடிட்டி. நம்ம ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம் போயிருக்கோம். அப்போது எக்ஸ்ட்ரீம் ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் மட்டும் ட்ரை பண்ணாலே போதும். அந்த என்ட்ரி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருந்தால் இது எடுக்கலாம், இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அப்போது பை போகணும் அப்படின்னா இங்கே பை போகலாம், அடுத்தது இங்கே பை போகலாம். ஓகேங்களா, இதுதான் பை செட்டப். ஆனால் இந்த மாதிரி கவுண்டரில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். என்னோடய சஜஷன், கவுண்டரில் அதிகமாக ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட், ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு. இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தா கூட பெட்டர் தான், ஏன்னா நீங்கள் வந்து கவுண்டரில் போகிறோம், அதுவும் இல்லாமல் 1 மினிட்டில் போகிறோம். அப்போ இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் பெட்டர். அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா, இப்படி வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான்னா டிமாண்ட்லேருந்து ஒரு பை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கம்மியான ரிஸ்க் போடுங்க, ஒரு $5 ரிஸ்க் வைங்க, உங்களால் ஈஸியாக $100 எடுத்துட முடியும். ஓகேங்களா, இது $100க்கு மேலே எடுக்கலாம், கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளை வரைக்கும் $100 இல்லை $500 கூட எடுக்கலாம். $10 ரிஸ்க்கு வச்சிங்கன்னா $500 ப்ராஃபிட் எடுக்க முடியும், ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். என்னால் முடிஞ்சால் நான் அதை எடுக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா 1 மினிட் என்ட்ரி அப்படின்றனால சூப்பராக இருக்கும் இது. இப்போ இதிலே வந்து பாருங்கள், இதிலே நம்ம என்ட்ரி போயிருக்கோம் அப்படின்னா ஓவரால் நம்ம இப்படி எஸ்எல் வைக்கிறோம்னா இது சேஃப்,
இந்த மாதிரி. ஸோ இதுவே இங்கே வைக்கிறோம் அப்படின்னா இதுவே ஒரு 1:12 வருது. ஓகேங்களா? இது 1:12 வருது. நம்ம எகைன் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். எகைன் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இந்த மாதிரி இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ $10 உங்களுக்கு ரிஸ்க்குக்கு கண்டிப்பாக $500 ப்ராஃபிட் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரேடை பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து சொல்லிட முடியாது. ட்ரேடு எப்படி கொடுக்குதோ அதை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஓகே, நான் ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணி உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு 1000 லைக் வரணும். இந்த வீடியோக்கு எப்போ 1000 லைக் வருதோ அப்போ வந்து நான் டாக்குமெண்ட் வந்து பண்ணுவேன். அப்புறம் இந்த வீடியோக்கு எப்போ 500 கமெண்ட்ஸ் வருதோ அந்த டாக்குமெண்ட் வீடியோ ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுப்போம். ஆனால் இந்த வீடியோவுக்கு அது ஃப்ரீயாக வந்து அப்லோட் பண்ணுவேன். சரி, ஓகே. இது வந்து ஒரு இந்த இடத்துலேருந்து ஒரு கவுண்டர் ட்ரேடு செட்டப்பு தான் இது. ஸோ மெயின் ட்ரேடு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து எகைன் மார்க்கெட் வந்து 4 ஹவரில் இந்த சப்ளைவை ஃபுல் ஃபோர்ஸாக மேலே அடிச்சுட்டு இப்படி வந்திருக்கான். அப்போது பையில் ஆர்டர் வந்து இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் டவுட்டு. அதனால் நம்ம 15 மினிட்ஸ் போயிட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது என்ட்ரி மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபர் சைடில் இருப்போம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு 5 மினிட் எடுக்கிறோம். 5 மினிட்டில் சூப்பரான ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு ஒரு க்ரீன் ஃப்ளாக் வந்து போடும். ஓகே, இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகும்போது அதே 1 மினிட்டுக்கு என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? 1 மினிட்ல என்ட்ரி கிடச்சிருச்சுன்னா இது ஒரு பெரிய ஜாக்பாட் என்ட்ரியாக இருக்கும். ஏன்னா எகைன் 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோம். எகைன் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகணும். ஆக்சுவலாக இப்படி என்ட்ரி போகணும். டிபி எங்கே வைக்கணும்? இது ஒரு பெரிய டிபி தான், பாசிபிள் தான். இது போனால் டிபி வந்தா டிபி, போனால் 0 ப்ராஃபிட் 0 லாஸ். இப்படி தான் இருக்கணும். பிரேக் ஈவன் பண்ணி வைக்கணும் எல்லா ஆர்டருமே. நம்ம எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் தப்பாக போகுது அப்படின்னா அது லாஸ் ஆகக்கூடாது. பிரேக் ஈவனாக மட்டும் இருக்கணும். 0 லாஸாக மட்டும் இருக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பிரேக் ஈவன் வந்து கற்று வச்சுங்க. ஓகே, இந்த மாதிரி என்ட்ரி போகும்போது நமக்கு 1:17 வந்து ட்ரை பண்ண முடியும். இப்போது இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருக்கேன். அப்போது 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணது 5 மினிட்ல மிட்டிகேட் பண்ணால் 1 மினிட்டுக்கு என்ட்ரி போயிடும். அப்போ 1 மினிட்டுக்கு என்ட்ரி போனால் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். 1 மினிட்டுக்கு என்ட்ரி போனால் நம்ம என்ட்ரி வந்து எஸ்எல் இவ்வளோ பெருசாக இருக்காது கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்படி தான் வரும். இந்த மாதிரி அதிகபட்சம் இந்த மாதிரி இப்படி கூட வரலான்னு வச்சுங்க. அதிகபட்சம் இப்படி வரலாம். ஆனால் டிபி எங்கே? சேம் அதே டிபி. சேம் அதே டிபியை ப்ளேஸ் பண்ண முடியும். இப்போது இந்த டிபிக்கு நமக்கு எவ்வளோ இருக்குது? இப்போ நான் சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு மார்க் பண்ணுறேன், சும்மா நார்மலாக. ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். அது ட்ரேடு பொறுத்து தான். ஒரு வேளை ட்ரேடு இந்த மாதிரி கொடுத்துச்சுன்னா அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இப்போ என்ட்ரி இது கொடுத்துருக்கு. 15 மினிட்ஸில் என்ட்ரி கொடுத்துருக்கு. இதை நான் ஒரு சேலஞ்சாகவே நான் ட்ரை பண்ணுறேன். என்ட்ரி கொடுத்தா என்ட்ரி போகிறேன். என்ட்ரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது என்ட்ரி கண்டிப்பாக மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி 1:17. நான் வந்து மேக்ஸிமம் 1:40க்கு மேலே நான் என்ட்ரி எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். 1:40க்கு மேலே. ஓகேங்களா? இந்த இடத்துல என்னோட எஸ்எல் $75 இந்த ட்ரேடுக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரேடுக்கு எஸ்எல் $75. எஸ்எல் $75. ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் சொன்ன பார்த்தீங்களா? கன்ஃபர்மேஷன் அதுக்கு $75. ஓகேங்களா? எஸ்எல். ஸோ
இந்த என்ட்ரிக்கு $75 ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கும் $75 தான். ஆனால் இந்த என்ட்ரியோட ப்ராஃபிட் வந்து நமக்கு டிபி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் தெரியாது அப்படின்றனால சும்மா டாட் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து இதுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த இடத்துல டிபி நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ எஸ்எல் வந்து இந்த என்ட்ரிக்கும் சரி, அந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே $75 தான் எஸ்எல். ஆனால் டிபி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட டிபி விட 5 டைம்ஸ் பிக்கராக இருக்கும். 10 டைம்ஸ் கூட பிக்கராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த என்ட்ரி எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். என்ட்ரி கிடைச்சா, ஏன்னா எகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுனால என்ட்ரி கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன்? 4 ஹவரில் நம்ம சப்ளைவை அப்படியே மேலே அடிச்சுட்டு கீழே வந்திருக்கான். ஸோ பை ஆர்டர் இருக்குது. அப்போது ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போது ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி ரெக்கவர் பண்ணணும், நான் எப்படி ரெக்கவர் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எது நடந்தாலும் நம்ம ப்ராஃபிட் வந்து பிடிக்கணும். எஸ்எல் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி ப்ராஃபிட்டுக்கு வரணும். இதுதான் ட்ரேடிங். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது ட்ரேடிங் கிடையாது. நீங்கள் எல்லாமே ஓவர் கம் பண்ணி எஸ்எல் எவ்வளோ வாங்கியிருந்தாலும் அதை பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட்டு கொண்டு வர்றது தான் ட்ரேடிங். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போது நமக்கு இந்த இந்த சப்ளைலேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் ஒரு செல் மூமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. 4 ஹவர், பிகாஸ் 4 ஹவர் செல் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கான். டெய்லி சப்ளை மிட்டிகேட் பண்ணி சோச்சுக்கு வரணும். அப்படி சோச்சுக்கு வரலன்னா மார்க்கெட் கண்டிப்பாக டிமாண்டுக்கு வரணும். மார்க்கெட் பை ஆகணுன்னாலும் டிமாண்டுக்கு வரணும். மார்க்கெட் சோச் ஆகணுன்னாலும் டிமாண்டுக்கு வரணும். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம மேலே எடுக்கக்கூடிய செல் ஆர்டர் நமக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கு வரணும். அப்புறம் டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பை போகிறானா செல் போகிறானான்றதை அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு 1000 லைக் வந்தால் டாக்குமெண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 500 கமெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது. ரெண்டுமே வரணும். ஓகேங்களா? 1000 லைக்கும் வரணும், 500 கமெண்டும் வரணும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் அந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது, நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், கிரேட், சூப்பர், பயங்கரமாக இருக்குது, அருமையாக இருக்குது, இந்த மாதிரி கமெண்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. நியூ கோர்ஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அந்த கோர்ஸுக்கு ப்ரைஸும் நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா புதுசாக லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ணும்போதே பெரிய டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்தோம். ஸோ இந்த நியூ கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். இதுக்கு பெரிய டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ வந்து அந்த வெபினார் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வெபினார் டேட்டு வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். யூடியூப்பில் போடுறேன், இன்ஸ்டாவில் போடுறேன். ஸோ இன்ஸ்டாவை போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் வந்து அப்டேட் வந்துடும். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாவில் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த என்னால் வீக்லி அனலைசிஸ் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.